வணக்கம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருப்பது ஏஆர் லைஃப் ஹேக்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போராக்ஸ் ஆட் பண்ணி ஸ்லைம் வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்லைம் செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது பேக்கிங் சோடா. இதை வந்து நான் கொஞ்சமாக எடுத்து வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி போராக்ஸ் பவுட்ரு, இதை வந்து நான் அமேசானில் பை பண்ணேன். இதையும் வந்து கொஞ்சோண்டு எடுத்து நான் டம்ளரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நல்லா கரைகிற மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு ஆக்டிவேட்டராக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஃபெவிகமாக வாங்கிக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஊற்றிக்கிட்டு பேலன்ஸாக நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். ஸோ இது கூட ஃபுட் கலர் நான் தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ட்ராப் போட்டிருக்கேன். இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு கலர் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ கலர் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு நல்லாவே கலர் வந்து வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த போராக்ஸ் பவுடர் கரைசலையும் பேக்கிங் சோடா கரைசலையும் வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2 ட்ராப்ஸ் தான் வந்து 2லேயும் விட்டேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்காகவே நமக்கு ஓரளவுக்கு ஸ்லைம் பதத்துக்கு வருது. நீங்களே பாருங்கள். ஸோ 2 ட்ராப்ஸுக்கே இந்த மாதிரி வந்துடுது நமக்கு. ஸோ இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்லைம் ஃபார்முக்கு வந்துருச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுவுமே வந்து கையில் ஒட்டுற அந்த ஒரு தன்மை இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தடவை கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். ஸோ 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ண பிறகு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இது வந்து கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்லைம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நல்லாவே இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு ஏறக்குறைய ரெடி ஆகிடுச்சு ஸ்லைமு. இப்போ நமக்கு வந்து அந்த மிக்ஸ் பண்ணுற அந்த பவுல்லேருந்து நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ கையில் வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த ஸ்லைம் வந்து கையில் ஒட்டவே இல்லை. ஸோ எந்த அளவுக்கு எலாஸ்டிக் இதோட தன்மை இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ என்ன தான் இது போராக்ஸ் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு பண்ணாலும் இந்த ஸ்லைம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஸ்லைம் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது வந்து நார்மல் க்ளூவும் பேஸ்ட்டும் வச்சுட்டு ஒரு ஸ்லைம் மேக் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு. ஸோ அது வந்து போராக்ஸ் பவுடர் இல்லாமல் பண்ணியிருப்போம். அது வந்து இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. ஸோ இது ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.